இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்பு கூறியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறின் எனவும் மனநொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்தலை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரம். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரமில்லின் ஆன்மாக்களுக்காகவும் சிலைபாதை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்கள் அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சியும் அன்றாடுகிறோம். புனித மரியாவே, யாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்றது போல அவருடன் நான் உடனிருந்து அவருடைய பாடுகளில் நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்க துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னுரை. சிலுவை பாதையின் முன்னுரை. தவக்காலத்தின் முக்கிய திரு நிகழ்ச்சியான சிலுவை பாதையை வழிபாட்டை துவங்குகின்றோம். இம்மானிடம் நண்பு மீட்பு பெற தன்னையே தந்த இறைவனுக்கு தன்னை பலியாக தந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பாதையிலே பயணிக்க இருக்கின்றோம். அன்னை மரியா தன் திருவயிற்றிலே மனிதனாக உருவாகிய இயேசுவை ஏழை எளிய மக்களுக்கு தன் வாழ்வையே முழுமையாக அர்ப்பணித்து அவர்களின் விடுதலைக்கு உழைத்து தன்னை அன்பு செய்தது போல மற்றவரையும் அன்பு செய்வாயாக என அறைகூவல் விடுத்தார். நம்மில் எத்தனை பேர் நம் குழந்தைகளை பிறருக்கு உதவி செய்தோம்? அன்பு காட்டு, பிற துன்பத்திலே பங்குகொள், நேர்மையாக இரு, பொய் கூறாதே, நன்மை பல செய் என நம் குழந்தைகளை கூறி இருக்கிறோமா? சிந்திப்போம். இறைவன் இயேசுவை போல வாழ நம் குழந்தைகளை பெற்றோர்களின் தங்களின் கடமைகளை உணர்ந்து இயேசுவை உணர்த்த அன்னை மரியா போல நாமும் நம்மிடம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கவும் இந்த பாடுகளின் வழியாக பெற்றோர்களாகிய நாங்கள் உணர்ந்து கொண்டு திருந்த வாழ அருள்தாரும். ஆமன். மகனே உனக்கு குவளையில் வாழ வழி இல்லையோ? கொடியோரின் கூட்டத்தில் மகனே உனக்கு குவளையில் வாழ வழி இல்லையோ? வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? எனக்காய் வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும்.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து ரட்சித்து. தீர்ப்பு. பெற்றோரே, உங்களது குழந்தைக்கு நல்மாதிரியை காட்டுங்கள். இன்றைக்கு மனிதர்களை ஆள்வது முன்சார்பு எண்ணங்களா என்றால் ஆம் என்றே சொல்ல நேருகின்றது. இத்தகைய நிலைக்கு பலர் காரணமானாலும் மிக முக்கிய காரணம் பெற்றோர் என்றால் மிகவே உண்மை. குழந்தைகளை வளர்த்தெடுக்க முன் வரும்போது பெற்றோரே முதல் ஆசிரியர்களாக திகழ்கிறார்கள். அவர்களது நடத்தையை பார்த்தே குழந்தையும் பலவற்றை கற்றுக்கொள்ள முன் வருகின்றது. பெற்றவர்களின் தாக்கம் குழந்தைக்கு மிகவே அதிகம். மண்ணிலே பிறக்கையிலே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். அவன் நல்லவன் ஆவது பெற்றோரின் வளர்ப்பிலே என்பது முழு உண்மையே. ஜெபம். பெற்றோர் முன்சார்பு எண்ணங்களை விதைத்திட முற்படும்போது எந்த குழந்தையும் தவறான கருத்து கொள்ள வாய்ப்புண்டு. இதனை பெற்றோர் உணர்ந்தால் குழந்தைகள் தவறான தீர்ப்பினை எழுதிட மாட்டார்கள். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேலில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். பாரமான சிலுவையினை உன் தோள் மேல் சுமக்க ஏற்றாயோ. பாரமான சிலுவையினை உன் தோள் மேல் சுமக்க ஏற்றாயோ. சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. நீர் சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். பாரம். பெற்றோர்களே, குழந்தையை பாரமாக கருதிட வேண்டாம். வளரும் விஞ்ஞான உலகிலே, திறந்துவிடப்பட்ட பொருளாதார சந்தையிலே குழந்தைகளை வளர்த்தெடுப்பது பாரமாக இருந்திடலாம். ஆனால் அதனை குழந்தைகளின் மனதில் பதிய வைப்பதால் யாருக்கு என்ன பயன்? மனிதன் வாழ்வதே இன்றைய விலைவாசி ஏற்றமாகும் கால சூழலில் சிரமமாகும் நிலையில் தன்னுடைய பிள்ளையை பாரமாக கருதி இருக்கிற சுமை போதவில்லை என்று இதனையுமா சுமக்க வேண்டும் என்று குழந்தையை குறித்து கூறும் கருத்து எந்த குழந்தையையும் பாதிக்கத்தான் செய்கின்றது. இதனால் தானோ என்னவோ அறிவியல் வளர்ந்தாலும் அறிவு விரிவடைந்தாலும் வாழ விரும்பாது கோழைகளாக சாக நினைப்போர் எண்ணிக்கை இன்று நகர்ப்புறங்களிலேயே அதிகமாகி வருகிறது என்பது உண்மையாகிறது. ஜெபம். வாழ்க்கையை பாரமாக நினைத்து தன்னை அழிக்க நினைப்போர் மனம் மாற பெற்றோர் குழந்தையை பாரமாக கருதாத நிலை உருவாகிடல் வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். முதலாம்
வாழ்வின் வீதியில் விழுதாய் விழுந்தனையோ இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும் இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. இதுவே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நடைபயில பெற்றோரே, உங்களது குழந்தைக்கு நடைபயில கற்றுக் கொடுங்கள். குழந்தை அமர, தவள, நிற்க, நடக்க என அத்தனையும் கற்றுக்கொள்வது பெற்றோராலேயே. இதனை கற்றுக் கொடுத்து அதனை பார்க்கும் பெற்றோர் புலங்காயுதம் அடைவதுண்டு. எந்த பெற்றோருக்கும் இது ஒரு அற்புதமான அனுபவமே. குழந்தைகள் பயில விரும்புவதும் தங்களது பெற்றோரிடம்தான். நம்பிக்கை கொண்டு நடந்து வர சொல்லும் பெற்றோரின் மீது நம்பிக்கை கொண்டு நடந்து செல்கின்றது. தவறினாலும் கரம் கொடுத்து தாங்குவார்கள். தவறு செய்தாலும் கைத்தட்டி சிரிக்காமல் மீண்டும் மீண்டும் முனைந்து கற்றுக் கொடுப்பார்கள் என்ற உறுதிப்பாட்டுடனே குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் பயில முன்வருகின்றது. பெற்றோரே, அறத்தினை, அன்பினை, அக்கறையினை கற்றுக் கொடுப்பதிலே கவனமாயிருங்கள். இது உங்களை பின்னொரு நாளிலே புலங்காயுதம் அடைந்திடச் செய்யும். இன்று மறந்தால் வரும் நாளிலே வருந்த நேரிடலாம். குழந்தைகள் நடைபயிலும் போது தடுமாற்றம் ஏற்பட்டால் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உண்மையாய் இருக்க சொல்லி கொடுத்தால் ஊரும் மகிழும், உள்ளமும் மகிழும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. பாசத்தின் நிலையை புரிந்தோமே, அன்னை பாசத்தின் நிலையை புரிந்தோமே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்ப்பது பெற்றோர் உங்களது குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோரின் மிக முக்கிய கடமைகளில் குழந்தைகளை பார்ப்பது, கண்காணிப்பது, காவல் காப்பது, முறைப்பது என்பது எல்லாம் தங்களது குழந்தைகளை பார்த்து கொண்டால் அவசியமில்லாததாகிறது. பார்ப்பது என்று சொல்லும்போது அவர்களின் ஒவ்வொரு அடிமையும் பார்த்து பார்த்து வந்தால் போதுமானது. தன்னை பார்க்கிறார்கள், தன் மீது தன் பெற்றோருக்கு அக்கறையுண்டு என்ற தன் நம்பிக்கையில் எந்த பிள்ளையும் கவனமாக வளரும். பெற்றோர் பார்ப்பது இல்லை என்றாகும் போது பிள்ளைகள் தவற நேரிடுகின்றனர். இதனால் பின்னாளில் பெற்றோர் கண்காணிக்கும் கேமரா போலவும் காவல் காக்கும் காவலர்கள் போலவும் முறைத்து முணங்கும் சாத்தான்களாகவும் மாற நேரிடுகின்றன. இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பார்வையில்லாத நிலையை உருவாக்கி விடுகின்றன. கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்வதை விடுத்து பார்வையினை செலுத்தி பாதுகாப்போம். குடும்பம் ஒளி பெறும்.
தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசனின் ஆத்மாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மறுத்திட முடியா சீமோனும் உன் சிலுவை சுமக்க உதவினாரே. மறுத்திட முடியா சீமோனும் உன் சிலுவை சுமக்க உதவினாரே. துன்பத்தில் துணையாய் இருந்திடவா, பிறர் துன்பத்தில் துணையாய் இருந்திடவா. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பகிர்தல். பெற்றோரே, உங்களது குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ள முன்வாருங்கள். பெற்றோர் பல நேரங்களில் தங்களது பாரம் தங்களோடு போகட்டும். பிள்ளைகளுக்கு தங்களது தியாகம் தெரிந்திடக்கூடாது, தங்களது வடுக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தெரிந்திடக்கூடாது என்று நினைப்பது உண்டு. இத்தகைய வாழ்வு குழந்தைகளை ஆரோக்கியமான சூழலில் வளர்த்தெடுக்காது என்பதனை புரிந்து கொண்ட பெற்றோரால் குழந்தைகள் வாழ்வு வளம் பெறும். தங்களது பாரம் என்ன, தாங்கள் செய்யும் தியாகம் என்ன, தங்களது குடும்ப சுமையால் ஏற்படும் காயங்கள், அது தரும் வடு என்ன என்பதனை பெற்றோரால் பகிர்ந்து கொள்ள முன்வரும் போதே குழந்தைகள் வளர்ச்சி சீராக அமையும். தாங்களும் இத்தகைய உயர்ந்த வேண்டும் என உணர்வது உண்டு. இத்தகைய சூழலில் வளரும் குழந்தைகளே சமூக சிந்தனை உள்ளவர்களாகவும் வளர்வார்கள். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசனின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. செந்நீரில் குளித்தது உம் திருமுகமே, வெரோனிகா தூகிலால் துடைத்தாளோ. செந்நீரில் குளித்தது உம் திருமுகமே, வெரோனிகா தூகிலால் துடைத்தாளோ. மாறாத திருமுகம் பதித்தாயே, நெஞ்சில் மாறாத திருமுகம் பதித்தாயே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துடைத்தல். அடியில் தவழும் குழந்தை தாயின் அழுகையை கண்டு தன் பிஞ்சு விரல்களால் துடைத்தெடுக்க முன்வரும் போதே தாயின் சுகமே தனி. குழந்தையின் இந்த உணர்வு ஊக்கப்படுத்திட வேண்டும். இந்த குணமே பிஞ்சு மனதில் ஈரத்தையும் இரக்கத்தையும் வளர்த்தெடுக்கும். இது பெற்றோரின் கடமையே.
இதனை வளர்த்தெடுக்கும் போது சமூகத்தில் ஈரமுள்ள இதயத்தார் பலர் தோன்றுவார்கள். குழந்தைகளிடம் எத்தகைய அறங்களை கற்று கொடுக்கின்றோமே, இத்தகைய சமூகத்தில் நாம் பெற்றிட முடியும். இதற்கு ஒரு வீரம் வேண்டும். இரக்க செயலையும் இந்த மண்ணுலகில் தொடர்ந்து செய்திட வீரம் வேண்டும். ஊர் என்னை பேசும், உலகம் என்னை நினைக்கும் என பல பேர் கடின இதயமாய் மாறி காய்ந்த இதயத்தினை கொண்டு கடமையாக சிரிப்போர் உண்டு. நம்மிடையே இவர்கள் வீரமில்லாதவர்கள். அன்னை தெரசா, தமிழன், ஆயர் ஆஸ்கார் போன்றோர் திருச்சபையின் இத்தகைய வீரத்துடனே ஈவு இரக்கத்துடனே அற செயல்களை செய்து அழைத்தவர்க்கு சற்று பகர்ந்தவர்களுக்கு இவர்களை பிள்ளைகளுக்கு மாதிரியாய் கற்றுக் கொடுப்பது கடமையே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எழுப்புதல். பெற்றோரே, உங்களது குழந்தைகள் எழுந்து நிற்க கரம் கொடுங்கள். இன்றைய வாழ்வு சூழலில் பிள்ளைகள் எழுந்து உயர்ந்த நிலை பெற பெற்றோரே கரம் கொடுத்திடல் வேண்டும். தவறி விழும் மானிடம் எழும்பிட பிறர் கரம் கொடுப்பது அவசியமாகின்றது. சமூகத்திலே இன்றைக்கு மனிதர்கள் சமூக பிராணியாக இருந்தாலும் மற்றவர்கள் துலனையாக இருந்தாலும் குடும்பம் என்னும் வலைக்குள்ளாக வந்தாக வேண்டியது அவசியமாகின்றது. குடும்பத்தை போன்ற ஒரு அற்புதமான அமைப்பு இன்று வேறு உண்டோ என்றே கேட்க தோன்றுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் அவனது துணைவி உண்டு, ஒவ்வொரு மனுஷிக்கு பின்னும் அவள் துணைவர் உண்டு என்பது உண்மையாகும்போது குடும்பத்தின் கனவுகளாகிய குழந்தைகள் தலை நிமிர்ந்து நின்றிட பெற்றோர்களே கண்கண்ட தெய்வங்களாகவும் நல் முதல் ஆசிரியர்களாகவும் திகழ்கிறார்கள் என்பதே உண்மை. பெற்றோர்கள் இந்த பொறுப்பினை உணர்ந்து குழந்தைகள் எழும்பி நின்றிட தாம் கொடுப்பது காலத்தின் கட்டாயமே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். எருசலேம் பெண்களின் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்களின் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து
நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பழி சுமத்தாதீர். பெற்றோரே, உங்களது பாவங்களை பிள்ளைகள் மேல் சுமத்தாதீர். மனிதர்கள் தங்களது வாழ்வில் பழிபாவத்திற்கு இன்று அஞ்சாத நிலையே உள்ளது. என்ன நடந்து விட்டது? கண்ணை குத்தி விட்டாரா? ஊமையாய் ஆகிவிட்டாரா என்ற ஆணவ பேச்சே இன்று அதிகரித்து போயிருக்கிறது. செய்கின்ற பாவங்கள் தங்களது தலைமுறையை பாதிக்கும் என்ற உணர்வு இல்லாத போவது வருத்தமாய் உள்ளது. தாங்கள் செய்கின்ற தீச்செயலை பார்க்கின்ற தங்களது அடுத்த தலைமுறையினரும் அதனையே செய்ய முன்வருவர். எனவே இதுவே தொடர்கதையாய் மாறிவிடும். இது வீட்டை பாதித்து, சமூகத்தை பாதித்து, நாட்டையும் நானிலத்தையும் பாதிக்கும் என்ற உணர்வே இல்லாது இருப்பதே இந்த காலத்தின் அவலமாக உள்ளது. பாவங்களை பெருகாது வேதம் கூறுவது போல, பாம்பை கண்டு நடுங்குவது போல பாவத்தை கண்டு நடுங்கி விலகி செல்ல முன்வருவோம். நாம் பாவங்களை கண்டு விலகி செல்லவும், பாவத்தின் தண்டனை சாவிலே தான் முடியும் என்ற தெய்வ அச்சத்தோடு வாழ முன்வருவோம். அதுவே அடுத்த தலைமுறையினருக்கு நாம் காட்டும் நல்ல மாதிரியாகும். தெய்வ அச்சம் இறை ஆவின் கொடையே. ஆவின் வரம் கேட்போம். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். தாங்க முடியா சுமையாலே நீர் தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தீர். தாங்க முடியா சுமையாலே நீர் தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தீர். இலக்கினை நீரும் அடைந்தீரே, உன் இலக்கினை நீரும் அடைந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லட்சியத்தை அடைந்திட தீவிரம் காட்ட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன் லட்சியத்தை அடைந்திட முன்வர வேண்டும். பவுலடியார் கூறுவது போல ஒட்டத்தின் லட்சியத்தை அடைந்திடவே கண்முன் கொண்டு ஓடுகிறார். அந்த லட்சியம் எதற்காக என்னை என் கிறிஸ்து ஆண்டவரோடு அதை அடைந்திடும் வரை நான் ஓடி வந்தேன். அப்பொழுது தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியுள்ள பரிசினை பெற்றிட வேண்டும். அந்த பரிசு கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே ஆகும். அவர் நம்மை தாயின் கருவிலேயே தேர்ந்து கொண்டவர். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். நமக்கென பணிபுரியும் தள்ளாடுகிறார். வாழும் காலத்திலேயே நாம் இணை செய் முடிக்க முன்வர வேண்டும். ஜபம் இதனை செய்வதிலேயே இன்றைய தீவிரம் காட்ட வேண்டும். இந்த தீவிரம் கொலை வெறியாக அல்ல, மாறாக ஆர்வத்தோடும் உம்மை ஈடுபடவும் அழைத்திட வேண்டும்.
தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியாய் நின்றீரே. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியாய் நின்றீரே. மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். உன் மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உரிதல். மற்றவர்களின் தோலை உரிப்பதிலே இன்று ஆர்வமாய் இருக்கும் நாம், மற்றவர்கள் நம்முடைய தோலை உரிக்கும் போது நாம் கூக்குரல் இடுகிறோமே, நியாயமா? இன்றைக்கு பலரின் வேலையே மற்றவர்களின் அசிங்கங்களை, அந்தரங்கங்களை அலைசி ஆராய்ந்து அதிலே ஆராய்ச்சி செய்து ஊருக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதிலே கொலை வெறியோடு இதை பார்க்கின்றோம். மற்றவர்களின் வாழ்வை உரிக்கின்ற நாம் நம்மையும் மற்றவர்கள் உரிக்க அனுமதித்து தானே செய்ய வேண்டும். மாறாக நம்மை மற்றவர்கள் உரித்து காட்ட முன் வரும்போது மட்டும் ஊரை கூப்பிட்டு உலை வைக்க முன் வருவது என்ன நியாயம்? மற்றவர்களின் வாழ்வில் மூக்கை நுழைத்து அந்தரங்கங்களை அரங்குகளுக்கு கொண்டு வருவது என்ன நியாயம்? பொது சேவை ஆகிவிட முடியுமா? இல்லை பிறரன்று பணியாகிவிட முடியுமா? இதற்காகவா அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? மல்லாக்க படுத்துக்கொண்டு எச்சி துப்பிக்கொள்வதும், கண்ணாடிக்குள் இருந்து கல்லெறிந்து கொள்வதும், நம்முடைய பல்லை குத்திக் கொள்வதும் போல ஆகாதா? பவுலடிகளார் தெசாலிக்கர் எழுதும் போது சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து அடுத்தவர் வேலையில் தலையிடுவதை கடுமையாக சாடுகிறார். பிறர் வளர்ச்சிக்குரியவர்களை செய்து வாழ்வது தான் மனித வாழ்வின் சிறப்பம்சமாகும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். கல்வாரி மலையில் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெற்றோரின் கடமையை தன் பிள்ளைகளை நல்ல பண்புகளோடும் கிறிஸ்தவ தன்மைகளோடும் வளர்த்தெடுக்க கடமைப்பட்டவர்கள். இதனையே குழந்தைகளின் திருமுழுக்கின் போது திருச்சபையின் முறைமைகளுக்கு ஏற்ப வளர்த்தெடுக்க உறுதி பூண்டு கொள்கிறேன் என தெய்வ சந்நிதியில் உறுதி எடுத்துக் கொள்வதுண்டு. வளர்த்தெடுக்க முன்வரும் போது 5லேயே வளைக்க வேண்டியவைகளை வளைத்தும், பாடி கறக்க வேண்டியதை பாடியும், ஆடி கறக்க வேண்டியதை ஆடியும் தான் கறந்திட வேண்டும். இன்றைய சமூகத்தில் 1, 2 என வைத்துக்கொண்டு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மனம் நோக செய்யக்கூடாது என பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்து என்ன சாதித்து விட்டோம்? கல்லூரியில் உடன் பயிலும் மாணவர்களை அறுத்து கொள்வது, போதிக்கும் ஆசிரியரை கொலை செய்து பார்ப்பது, ஊதாரித்தனமாக பணத்தை செலவழித்து உதவா கரையாக வளர்த்து அதற்காக கண்ணீரிலேயே காலத்தை கரைப்பதுதான் வாழ்க்கையா? ஜெபம். நீதிமொழி 23:13 சொல்கின்றது, பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்பினால் அவர்களை அடித்தால் சாக மாட்டார்கள், நீ அவர்களை அடித்தால் பாதாளத்துக்கு தப்புவிக்கின்றனவாய். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. அன்பே உயிரென்று சொன்னவரே, என்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. அன்பே உயிரென்று சொன்னவரே, என்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. உடலுக்கு உயிராய் வந்து நின்றாய், எம் உடலுக்கு உயிராய் வந்து நின்றாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோசரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்தல். வாழ்க்கை பிறருக்கு என்றால் சாவு யாருக்காக? நாம் பிறந்தது நம்முடைய வாழ்வில் அழைப்பு பெற்றது, ஆவியின் வரங்களை பெற்றது. பொது நன்மைக்காக என்றால் நம்முடைய சாவும் பிறருக்காக அமைவது தானே அர்த்தமுள்ளது. இதனையே தன் மகனுக்கு மரியாள் உணர்த்தி தன் மகனையே சிலுவையில் கையளிக்க முன்வந்தார். என் பொருட்டு தன் உயிரை கொடுப்பவர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்று இயேசுவும் கூறுகிறார். தான் கூறியதையே அவரும் செய்து காட்டுகின்றார். பிறர் நலனுக்காய் தன் வாழ்வையே கையளிக்கின்றார். யாரும் அழியக்கூடாது, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை கையளிக்க முன்வருகின்றார். அதனால் தந்தையும் அவரை தான் சொன்னபடியே தன் வலப்புறத்தில் அமரும் பாக்கியத்தை தந்து உயர்த்தினார். ஜெபம். இன்றும் பிறர் வாழ தன்னை கையளிக்கும் யாவரையும் உயர்த்தி அவர்களது மறைசாட்சிய இரத்தத்தால் பல ஆயிரம் பேரை எழுப்பி சாட்சியாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். பிறருக்காகவும் உயர்ந்த கொள்கைகளுக்காகவும் மரித்தல் உயர்வானது. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உதிரத்தை கொடுத்த அன்னையவள் என்று உயிரற்ற உடலை தாங்குகிறாள்.
இதயத்தின் இயக்கம் நின்றதுவே அன்னை இதயத்தின் இயக்கம் நின்றதுவே இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும் இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராய்ந்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மடி கணம். மடியிலே கணம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கும் என்பர். தன் மீது குற்றம் இருந்தால் பிறருக்கு அஞ்ச வேண்டியது இருக்கும். தன் மீது கரையில்லாத போது யாருக்கு அஞ்ச வேண்டும்? மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கு ஆன்மாவையும் உடலையும் எரி நரகத்திற்கு தள்ள வல்லவருக்கு அஞ்சுங்கள். இங்கு யாருக்கு அஞ்சாது தன் மகனை மடி சுமக்கின்றாள்? மடி இங்கு கனமில்லை, மனம் இங்கு கனமாயிருக்கின்றது. பாதக செயலை செய்து விட்டார்களே என்று மனதிலே பாரத்தோடு இறந்த மகனை மடி சுமக்கின்றாள் தாய் மரியாள். இன்றைக்கு நம்முடைய மனம் கனமாயிருக்கின்றது. காரணம், நம்முடைய மடியிலே கனம் கொண்டு அந்த பாதக பாவ செயலை தொடர்ந்து செய்து வருவதால் நம்முடைய மனம் பாரமாயிருக்கின்றது. நமக்கும் நாம் மதிக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஜபம். நம்முடைய பாவங்களை அகற்றி பிறர் பாரங்களை இறக்க நம்முடைய மடியை அர்ப்பணிக்க மனபாரத்தோடு மன்றாடுவோம். பாவத்தால் வாழ்க்கையை ரணமாக்கி மனத்தை கரைப்படுத்தாது வாழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. அநீதி செயல்கள் அனைத்தையுமே கல்லறையோடு புதைத்தாயே. அநீதி செயல்கள் அனைத்தையுமே கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவே நின் நினைவுகள் புவியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எளிமை. பெற்றோரை மணுமகன் தலை சாய்க்க இடமில்லை, மாற்றானின் கல்லறையே கிடைத்தது. இன்றைக்கு எளிமை நம் வாழ்வில் இடம்பெறாது போகின்றது. நுகர்வு வெறிக்கு அடிமைகளாகி இல்லத்தை நிரப்பிக்கொண்டே போகின்றோம். கழிக்க வேண்டியவைகளை கழிக்காது இடத்தை நிரப்பிக்கொண்டே போகின்றோம். பயன்படுத்துகின்றோமோ இல்லையோ, வாங்கி குவித்து கொண்டே இருக்கின்றோம். யாருக்கும் நன்மை இல்லையே. இதனால் எளிமையான வாழ்வினை அடுத்த தலைமுறையினருக்கும் போதிக்காமல் போகின்றோமோ என நினைக்க தோன்றுகின்றது. எளிமையான வாழ்வு நம்முடைய மண்ணுக்கே சொந்தமானது. கந்தையானாலும் கசக்கி கட்டுக்கூழானாலும் குளிர்த்துவிட்டு கூடி என்றெல்லாம் கற்றுத்தந்தது இந்த மண். ஆனால் இன்று விளம்பரங்களை பார்த்து பார்த்து மதியினை இழந்து வாங்கி குவித்து நஷ்டப்பட்ட குடும்பங்களே அதிகம்.
எளிமை இல்லாது பகட்டு பந்தா விட்டு அடிமையாகி வாழ்வை தொலைத்தவர்கள் ஏராளம். இதனால் பொருளாதார தேவை உருவாக்கப்பட்டு மனங்கள் இல்லங்கள் குப்பை தொட்டிகளாக மாறி பிணங்கள் வைக்கும் கல்லறையாக மாறி வருவதை உணரப்போவது எப்பொழுது? ஜெபம். எளிமையை வாழ்வாக்கி அதனையே இயேசுவின் மதிப்பீடாக வளரும் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்து புதிய மனப்பாங்கு பெற்றவர்களாக உயர்ப்பிக்க செய்ய உறுதியெடுப்போம். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. எமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. தயவாயிரும் சாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, எமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, எமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜீவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.